ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நண்பா, ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா. பெரும்பாவூர்லேருந்து துளியா நண்பா, மகாராஷ்டிராக்குள்ளே போயிட்டுருக்கோம் நண்பா. கோவப்பழத்துக்குள்ளே வேறு லெவல் நண்பா. போடுங்க நண்பா. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் மேலே கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் பாருங்கள் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதான் நண்பா ஹொஸ்பேட்டை டேமு நண்பா. எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள் நண்பா. சுற்றி வெறும் கடல் மாதிரி தண்ணி மட்டும்தான் இருக்கும். வெறும் ஹொஸ்பேட்டை டேமு. இதுதான் ஹொஸ்பேட்டை டேம். ஆமாம் நண்பா, ரோடு இறக்கிட்டு இருக்காப்புல. அவ்வளோ நண்பா, ட்ரிப் முடிய போகுது நண்பா. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்ப்போம். பாய் பாய். ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா. நம்ம எங்கே இருந்துன்னா வச்சுக்கோங்களேன், கேரளா பெரம்பாவூர்லேருந்து துளியா நண்பா, மகாராஷ்டிரா. ஆமாங்க நண்பா. போகிற வழியில் எவ்வளோ அனுபவங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதான் நண்பா கம்பெனி. ஆமாம் நண்பா, ப்ளைவுட் ஏற்று வந்திருக்கோம் நண்பா. இந்த மரத்தைனா அரைச்சி அப்படியே நைஸாக்கி அதை அப்படியே நச்சு அதுக்கப்புறம் தான் நண்பா ப்ளைவுட்டு செய்வாங்க. ஆமாங்க நண்பா. ஒரு வழியாக எப்படியோ பெரம்பாவூர்லேருந்து லோடு ஏற்றியாச்சு நண்பா. ப்ளைவுட்டு ஏற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. கரெக்டாக நம்ம தோலுக்கட்டை தாண்டோன்னா இங்கே கோவப்பழம் நண்பா. கேரளா கோவப்பழம் நண்பா. ஆமாங்க நண்பா, இதுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் நண்பா. கோவப்பழத்துக்குள்ளே வேறு லெவல் நண்பா. போடுங்க, இந்த இங்கே தான். அதான் நண்பா, அதான் நண்பா. இப்போ பாருங்கள், இந்த பாலத்துக்குள்ளேயே யூட்டர்ன் வச்சுருப்பாங்க நண்பா. ஆமாங்க நண்பா, யூட்டர்ன் போடுறதுனா இருக்கும் பாருங்கள். வந்துடும் நண்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கப்பயே வந்துடும் நண்பா. இது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு போட்டுருப்பாங்க நண்பா. மலையை குடஞ்சி பார்த்துக்கங்களேன், எவ்வளோ திறமை பாருங்கள். அதான் நண்பா, கேரளாவில் இருக்குது நண்பா. அந்த கோவப்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூட்டர்ன் போடுற டிவைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நண்பா. அப்படியே கிராஸாக இந்த ரோட்லேருந்து தான் இந்த ரோட்டுக்கு சென்ட்ரலையே கோவா சென்ட்ரலையே போய்க்கலாங்க நண்பா. ஆமாங்க நண்பா, கோவா சென்ட்ரலையே போய்க்கலாம் நண்பா. ஆமாங்க நண்பா. கிட்டத்தட்ட இது 2 வாட்டம் இடிஞ்சு போயிடுச்சு நண்பா அந்த கோவா பழம். அதனால் ஓப்பன் பண்ணாமையே இருந்தாங்க கொஞ்ச நாள். ஆனால் இப்போ ஒரு 3, 4, 5 வருஷமாக ரெகுலராக ஓப்பனில் நண்பா இருக்குது. வாங்க நண்பா, தொப்பூர் வந்தாச்சு நண்பா. 2ஆம் நாள் நண்பா. ஆமாங்க நண்பா, தொப்பூர் போயிட்டுருக்கோம் நண்பா. நம்ம வண்டி என்ன ஸ்பீடு மட்டும் எழுதுன்னு பாருங்களேன் நீங்களே. 10, 5 தான் நண்பா. எல்லாம் ஸ்லோவாக தான் மேலே ஏறிடுவோம். ஆமாம் நண்பா, அந்த காடு ரொம்ப டேஞ்சரஸ் காடு நண்பா, அட்வென்ச்சர் காடு நண்பா. ஆமாங்க நண்பா, இதில் கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃப்டியாக தான் நண்பா போகணும் நண்பா. ஆமாங்க நண்பா, மெதுவாக மேலே ஏறிடுவோம் நண்பா. ஆமாம் நண்பா, அப்படியே போனால் தருமபுரி வந்துட்டோம் நண்பா. நைட் ஆகிடுச்சு நண்பா. வாங்க நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பா? 2ஆவது நாள் நண்பா. கரெக்டாக ஒரு காலைல ஒரு 10, 11 மணி இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா, நைட்டு வந்தோம் நண்பா. வந்து நிலமங்களால் டீசல் போட்டு அப்படியே கிளம்பி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. ஆமாங்க நண்பா, கரெக்டாக இன்னும் ஒரு சித்திரதுர்கா எத்தனை கிலோமீட்டர்னா கொஞ்சம் தூரம் இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா, கொஞ்சம் தூரத்தில் சித்திரதுர்கா போயிடலாம் நண்பா. ஆமாங்க நண்பா, நியூட்ரு அடிச்சுட்டா எவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்கு பாருங்க நண்பா. வண்டி 70, 80 நியூட்ரன் அடிச்சு விட்டா. ஆனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ஓட்டணும் நண்பா. ஆமாங்க நண்பா, நம்ம நியூட்ரு அடிக்க எந்த அளவுக்கு நியூட்ரு அடிக்கணும் அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் நண்பா. பிரேக் பிடிக்காதுங்க நண்பா. ஆமாங்க நண்பா, நம்ம நினைக்கிற மாதிரி காரு இந்த மாதிரி பைக்கு இந்த மாதிரினா இல்லைங்க நண்பா. ஆமாங்க நண்பா, பிரேக்கு பிடிக்காது. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும் நண்பா. ஆமாங்க நண்பா, ரோடு பாருங்களேன் எப்படி நைஸாக அப்படியே பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். நியூட்ரெலாம் அடிச்சு விட்டிங்கன்னா வச்சுக்கங்களேன், அப்படியே குதிரை குட்டி மாதிரி விட்டே இருப்பாப்புல மாப்பிள்ள. ஆமாங்க நண்பா, பாருங்கள் வேறு லெவல் நண்பா. நம்ம லாரி தொழில் நண்பா, லவ் பண்ணுறேன் நண்பா. ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் நண்பா. ஆமாங்க நண்பா, ரோடு பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்குன்னு? வேறு லெவலில் இருக்கா? வாங்க பார்த்துக்கிட்டு மேடு வந்துருச்சு நண்பா. அதான் அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 40ல் வந்துருச்சு. கியரில் போட்டுக்கிட்டு இருக்கோம். 5வது கியரில் போயிட்டுருக்கோம் நண்பா. அவ்வளோதான் மேடா நம்ம ஆயிடுச்சு. இப்போ கியர் குறைக்கணும் நண்பா. ஹொஸ்பேட் இரும்புத்தூள் மலை நண்பா. இந்த மலை பூராமே வெறும் இரும்பு மண்ணாக தான் இருக்கும் பாருங்களேன். இந்த மலையில் பூராமே இரும்பு மண் தான். இரும்பு தாதுக்கள் அதிகம் இந்த மண்ணில். ஆமாங்க நண்பா, இதான் ஹொஸ்பேட்டு இரும்பு தாதுக்கள் மண். ஆமாங்க நண்பா, இந்த மலை பூராமே இரும்பு தாதுக்கள் அதிகமாக இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா, ஹொஸ்பேட்டிலே ஒரு கோபாலம் இருக்குது நண்பா. அந்த கோபாலத்தை இந்த இப்போ பார்க்கலாம் அங்கே. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் டேம் இருக்குது இங்கே சைடில். ஆனால் இந்த மரங்கள்லாம் மறைச்சிருக்கு நண்பா டேமு. ஆமாங்க நண்பா, டேமில் இங்கே பாருங்க கடல் மாதிரி எப்படி அடிக்கிறாள். இருங்க காட்டுறேன். இதான் நண்பா ஹொஸ்பேட்டை டேமு. எவ்வளோ பெருசு டேம் பாருங்க நண்பா. எவ்வளோ பேர் நின்று பார்த்துக்கிருக்காங்க பாருங்கள் வேடிக்கை. இதான் நண்பா ஹொஸ்பேட்டை டேமு நண்பா. எவ்வளோ பெரிய டேம் பாருங்க நண்பா.
சுற்றி வெறும் கடல் மாதிரி தண்ணி மட்டும்தான் இருக்கும். வெறும் ஹொஸ்பேட்டை டேமு. இதான் ஹொஸ்பேட்டை டேமு, பெரிய டேமு நண்பா. ஹொஸ்பேட்டையில் கர்நாடகா ஹொஸ்பேட்டையில் பெரிய டேமு, சரியான பெரிய டேமு. இது தாண்டினோன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கோபாலம் வந்துடும். ஆமாங்க நண்பா. யாருங்க கடல் மாதிரி அலைய பார்த்தீங்களா இல்லையா? கடல் மாதிரி அலை. அடுத்தது கோபாலம் வரப்போகிறோம். அதான் நண்பா கோபாலம் பார்த்துக்கோங்க. பப்பர பப்பர பப்பப்பா பப்பர பப்பா பப்பப்பா. இந்த டேமுக்கு நண்பா போகிறாங்க இந்த ஆளுங்கண்ணா. ஆமாங்க நண்பா. பப்பர பப்பர நண்பா ஹொஸ்பேட்டை குகை பாலம். கேரளா அளவுக்கு இருக்கா நண்பா? ஏதோ ஒரு குகை பாலம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆமாம் நண்பா. குகைக்குள் வந்து விட்டாச்சு. மியூசிக்க போடுவோமா நண்பா? ஆறு மியூசிக்கா? குகை பாலம். வெளியில போகிறோம். குகைப்பாலத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இதான் நண்பா பல்லாரி ரோடு. மேலே போகிறது வந்து இங்கிட்டு ரைட் எடுத்து இந்த பாலத்தில் யூட்டர்ன் போட்டு இதில் போனோம்னா வச்சுக்கோங்களேன் பல்லாரி. நேராக பல்லாரி போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து ஆர்டிஓ வந்துடுவான் நண்பா. நம்மளோட ஆப்போனண்ட் ஆர்டிஓ, அவன் தான் ஆர்டிஓ. நம்மள்கிட்ட காசை கொள்ளையடிக்கிறவன் அவன். ஆமாங்க நண்பா. ஆர்டிஓனா வீடியோ எடுக்க முடியாது நண்பா. எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடும். அடி ஓட்டிடுவோம் அங்கேயே. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன இதோ அதை பார்ப்போம் நண்பா. பாய் பாய். ஹாய் நண்பா. எங்கே இருக்கோன்னா நம்ம டெம்பூரினி டோல் நிற்கிறோம் நண்பா. டெம்பூரினிக்கு முன்னாடி இது அண்ணன் வண்டி, இது நம்ம வண்டி நண்பா. துலியா போடுறோம் நண்பா. துலியா பக்கம் வந்துட்டோம் நண்பா. இன்னும் துலியா 300 கிலோமீட்டராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இந்த ட்ரிப்பை இன்னொரு 300 கிலோமீட்டரில் முடிக்க போகிறோம் நண்பா. அங்கே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மா. தேங்க்யூ. வாங்க நண்பா. ஹோட்டலுக்கு வந்தேன் நண்பா. ஒரு தை ஃப்ரீ வாங்கினேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் கொடுத்தாங்க, சப்பாத்தி கொடுத்தாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கோம் நண்பா. ஆமாங்க நண்பா. சாப்பாடில் தயிரை பார்த்தீங்களா இல்லை? நான் இது பேர் தை ஃப்ரீ நண்பா. ஆமாங்க நண்பா. அதுக்கு சப்பாத்தி நண்பா. ஆமாங்க நண்பா. வாங்க நண்பா சாப்பிடுவோம் நண்பா. ஆமாங்க நண்பா. இப்படி ஹோட்டலில் பாருங்கள் நண்பா. அதான் நண்பா தாபா நண்பா. ஆமாம் நண்பா. எல்லாம் வண்டி இப்படி தான் நண்பா நிப்பாட்டிட்டு அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சு டைமு நண்பா. 3ஆம் நாள் காலைல நண்பா இருக்கிற ஸ்பாட்டு வரப்போகிறோம் நண்பா. ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது துலியா. மாலைக்கான் தாண்டி போயிட்டுருக்கோம் நண்பா. மாலைக்கானில் ரைட் எடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. நண்பா 40-50 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. இன்றைக்கி எத்தனை நாள்னா 4ஆம் நாள் காலைல நண்பா. சிங்கிளாக ஓட்டுறதுனால ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு நண்பா. அவ்வளோ ஓட்டி என்ன 3ஆம் நாள் வந்து இறக்கிருக்கலாம் நண்பா. ஆமாங்க நண்பா. கேரளா விட்டு ரொம்ப புரியா நண்பா. பங்கமாக இருக்குல்ல காலையிலே சூரியன் வேறு லெவலில். கண்ணுனா அப்படியே கூசுது நண்பா. இதான் நண்பா இறக்குற பாயிண்ட்டு. உள்ளே ஒரு வண்டி இறக்கிட்டு இருக்கு. அதனால நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் நண்பா லொக்கேஷன் பார்த்துக்கணும்பா. இங்கே துலியாவில் வந்து பைக் வாங்கிட்டோம் நண்பா. ஆமாம் நண்பா. கம்பெனிக்கார பைக் வாங்கிட்டு அப்படியே சும்மா ரவுண்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா. அப்படி டேப்லெட் வாங்கிட்டு லைட்டாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கேன் நண்பா. அதனால் லைட்டாக டேப்லெட் வாங்கிட்டு அண்ணனுக்கு ஃபேஸ் க்ரீம்லாம் வாங்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் நண்பா பைக்கில் பார்த்துக்கோங்க நண்பா. ஆமாம் நண்பா. வாங்க போவோம். இங்கே கடையில் எப்படி இருக்குது பாருங்க நண்பா. சின்ன சின்னதாக வாங்க நண்பா. கடையினா பாருங்கண்ணே எவ்வளோ சின்னண்டா அழகாக இருக்குது பாருங்க நண்பா. எல்லாம் சின்ன சின்ன நண்பா இருக்கும். ஆமாம் நண்பா. கயம்பட்டி கடை மாதிரி இருக்கும் நண்பா. ஏதோ இங்கே வாழ்வாதாரத்துக்கு ஆனால் எல்லாம் கிடைக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா. எப்படி இருக்காக பாருங்களேன் எல்லாம் நண்பா. சின்ன சின்னதாக ஒயரு இது டிராஃபிக் இந்த ஊர்லேயே எவ்வளோ டிராஃபிக் பாருங்க நண்பா. அப்போ பாருங்களேன் சோலாப்பூர் ரொம்ப டிராஃபிக் நண்பா. வண்டி பாருங்கள் குதிரை குட்டி மாதிரி நிற்கிது பாருங்கள்.
ஸ்டார் பையனாக கழட்டியாச்சு நண்பா. ஆமாம் நண்பா, ரோடு இறக்கிட்டு இருக்காப்புல.